ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யங்ஸ்டர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ½ kg அளவுக்கு ப்ரான் எடுத்து க்ளீன் பண்ணோன்னா நமக்கு 150 கிராம் அளவுக்கு ப்ரான்ஸ் கிடைக்கும். நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு 150 கிராம் வந்திருக்கு. அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கோட் ஆகிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டா போதும். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக கலந்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில், ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூட இடித்து வச்ச பூண்டு, நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே இடித்து வச்ச ஒரு பச்சை மிளகாய், இடித்து வச்ச சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ப்ரான்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மாய்ஸ்சர் வெளிவந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது வேக வச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக ப்ரான் வெந்துருச்சு. அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவினா நம்மளோட ப்ரான் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.